मटन कुस्कावा. Hey, hi guys. Welcome to We Talk Cricket. This is Akshay and we have Hari and Adi. ஸோ வந்துட்டு இந்த சீரீஸ் ஆஃப் ஐபிஎல் சேட்டர் அராஜகமா போயிட்டு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் அதுல முக்கியமான ஒரு அராஜகம் பண்ணாம எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்ற மாதிரியான ஒரு டீமை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். #1family. ஆனா அது ஒன் ஃபேமிலியா இருக்குதுன்றது 2 ஃபேமிலி ஆல்ரெடி இருக்க மாதிரி இருக்கு. பட் நல்ல பிஆர் பண்றாங்க அவங்க. அதுல வந்து அவங்க கண்டிப்பா நம்பர் 1 தான் இருக்காங்க. அதை தாண்டி தேர் ஓனர்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட். அதெல்லாமே தாண்டி we are going to see how they பிக் பண்ணி அதை எப்படி வந்து டீம் வந்துட்டு வழி நடத்தி கொண்டு போறது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரான்ச்சைஸ். ஏன்னா ஒரே ஒரு ஸ்டாரை வந்து டிபெண்ட் பண்ணிலாம் இல்லாம தே ஹவ் பில்ட் தேர் ஓன் பிரான்ச்சைஸ் அண்ட் தேவ் ரீச் திஸ் மச். இப்போ தோனி மாதிரி ஒரே ஒரு பிளேயரை நம்பி இருக்கிற சிஎஸ்கேவை தாண்டி இந்த மாதிரி நியூ பிளேயர்ஸ் நிறைய பேர் இந்தியன் டீமுக்கு வந்து நிறையவே வந்து பங்கெடுத்ததுல வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து அதிகம்னு நினைக்கிறேன். இல்ல சிஎஸ்கே தான் அதிகம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இட் வில் பி ஃபன் பிகாஸ் தட் இஸ் வாட் ஐபிஎல் இஸ் ஆல் அபவுட். அதனால வில் ஜஸ்ட் கோ ஸ்ட்ரெயிட் அவே இன்டு மும்பை இந்தியன்ஸோட டீம் கர்டன் ரைசர். ஸோ மும்பைக்கா ராஜா ரோஹித் சர்மா அண்ட் இப்போ ஹர்திக் பாண்டியா தான் வந்து மும்பை லீட் பண்ண போறாரு. லைக் லாஸ்ட் சீசன் அவங்களுக்கு பெருசா போல. ஸோ இந்த வருஷம் லைக் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அந்த ரிட்டன்ஷன் வீடியோ பாத்தீங்களா? எப்பா சாமி, செக்க செவந்த வானம் மாதிரி செவந்து போச்சு நெஞ்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே வந்து ஆக்ஷன்ல உள்ள போகும்போது கம்மி பர்ஸோட தான் போனாங்க. ஏன்னா அவங்க பின்னாடி அவ்வளவு பெரிய ஒரு ஹெவி வெயிட்ஸ் இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த வாட்டி என்ன பண்ண போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஏன்னா டைனமிக்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். பட் வென் யூ புட் அப் அ டீம் லைக் திஸ் அண்ட் தென் டேக் இட் அப்ன்றதெல்லாம் நம்ம ஏன்னா கண்டிப்பா ஓவர்வியூல வந்து எல்லாருக்கும் தெரியும் திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டு. அவங்களோட ஸ்ட்ரென்த், அவங்களோட வீக்னஸ், அவங்களோட கேம் பிளான்ஸ், அவங்களோட ப்ராபபிள் 11, அவங்க இம்பாக்ட் பிளேயர் யாரு, அன்கேப் பிளேயர்ஸ் எல்லாம் யார் யார், அவங்க ரோல்ஸ் என்ன, யாராவது இன்ஜுரி ஆனா எப்படி அவங்க பேக்கப்ஸ் எல்லாம் வந்து பண்ண போறாங்கன்றது நம்ம வந்து அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வில் கோ இன் டு மும்பை இந்தியன்ஸோட ஸ்ட்ரென்த், அவங்களோட பலம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். எஸ் ஆடி. ஸோ மும்பையோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா அவங்களோட கோர் வந்து இந்தியன் கோரா இருக்கு. அதுவும் அங்க இருக்க இந்தியன் பிளேயர்ஸ் பாருங்க, ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா. இந்தியன் டீம்லாம் எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து கோரா இருக்காங்களோ அவங்கள வந்து கோரா வச்சிருக்காங்க. ஸோ ஜென்ரலாவே வந்து மும்பை ஓவர் தி இயர்ஸ் வந்து ஏன் ஒரு சக்சஸ்ஃபுல்லா டீமா இருந்திருக்காங்கன்னா அவங்களோட கோர் பிளேயர்ஸ் வந்து ஹஸ் பீன் டிபெண்டன்ட் ஆன் இந்தியன் பிளேயர்ஸ், ஹஸ் நாட் பீன் டிபெண்டன்ட் ஆன் ஃபாரினர்ஸ். ஸோ அதுல முக்கியமா அந்த டிபெண்டன்ட் ஆன் ஃபாரினர்ஸ் கம்மியா இருக்கும். ஆனா ஒரே ஒரு ஃபாரினர் வந்து அவங்களுக்கு உள்ள வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தா வந்துட்டு ஒரு 10 மடங்கு ஏத்திட்டு போயிடுச்சு. ட்ரெண்ட் போல்ட், டேம் அன்பிலீவபிள், எப்படியா விட்டீங்கன்ற மாதிரி தான். பட் வி டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு ஆக்ஷன் டைனமிக்ஸ் அகைன். பட் எனிவே இந்த ட்ரெண்ட் போல்ட் உள்ள வந்ததுன்றது ப்ராபபிள் 11 கேம் பிளான்லயும் இன்னும் டீட்டெயிலா பேசுறேன். பேசிக்கா பும்ரா வந்து ஃப்ரீடப் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல வந்து உள்ள வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. தீபக் சஹரோட காலுமே வந்து பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கனால பவுலிங் அட்டாக்குமே ஒரு செம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்கு. பேட்டிங் அட்டாக்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, லெஃப்ட் ஹேண்டர்னஸும் இருக்கு. இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் மாதிரி இப்போ ராபின் மின்ஸ் அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஃபாரின் ஆப்ஷனா இருக்கிற அவங்களுக்கு வந்து எம்ஏ கேப்டவுன்ல வந்துட்டு நல்லா ஸ்டார்ட் கொடுத்த ரெயின் ரிக்கல்டன் வந்து எல்லாமே இருக்கும். ஓவரால் ஸ்ட்ரென்த்தே வந்து இட்ஸ் a பியூட்டிஃபுல் டீம் டு பி ஆனஸ்ட். ஓவரால் டீமே வந்து பேட்டிங்கும் இருக்கு, பவுலிங்கும் இருக்கு. அதே மாதிரி வந்து ஸ்பின் எப்பயுமே கொஞ்சம் வீக்னஸா இருக்கும். இந்த வாட்டி சாண்ட்னர் அவரோட அந்த கைல், அவரோட அந்த ஸ்மார்ட்னஸ் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து உள்ள வரும்போது ஒரு ஃபாரின் வெர்ஷன் ஆஃப் குர்னல் பாண்டியா வித் பெட்டர் பேட்டிங் ஆல்சோ. ரீசென்ட் டைம்ல நல்ல ஒரு கேப்டன்ஷிப் மெட்டீரியல் வேற நியூஸ்ல இருந்துச்சு. அதனால அந்த ஸ்மார்ட்னஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரும்போது ஒரு T20 டீம்னா வச்சுக்கோங்க, யூ டோன்ட் நெசசரிலி நீட் டு ஹேவ் ஒரு எப்படி சொல்றது எல்லாமே வந்து பவர் பேக்ல மட்டும் இருந்தா அடிக்க முடியுமான்னு கேட்டா டிபெண்டன்ஸ் ஆஃப் ஒன்லி 3 பிளேயர்ஸ் 4 பிளேயர்ஸ்லாம் வந்து ஹிஸ்டரியிலே நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனா யூ நீட் டு ஹேவ் எவ்ரி டிபார்ட்மெண்ட் கவர்ட். இதுல முக்கியமா மும்பை வந்து வருஷம் ஃபுல்லா, அதாவது வரலாற்றுல அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்பின்னரை வந்துட்டு ரொம்பவே பேக் பண்ணி அவங்க வந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஹர்பஜன் சிங் போனதுக்கு அப்புறம் அந்த கைல் இருக்கு, ஸ்மார்ட்டா திங்க் பண்ணக்கூடியவங்க, T20 புரிஞ்சவங்க தான் எல்லாருமே. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்து சாண்ட்னரோட அந்த பவுலிங்ன்றது மட்டும் தாண்டி அவர் அங்க அந்த ஸ்டீஃபன் பிளமிங், MS தோனிட்ட இருந்து எடுத்துட்டு வந்திருக்கிற சில விஷயம்லாம் இருக்குல்ல, அது வந்து அவருக்கு ஸ்மார்ட்னஸ் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ அது வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாவும் நான் பாக்குறேன் as a ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல. நான் எனி அதர் ஸ்ட்ரென்த் யூ வாண்ட் டு ஆட்? ஸோ எனக்கு தெரிஞ்சு லைக் அவங்க வந்து என்னதான் பிளேயர்ஸை வந்து க்ரூம் பண்ணாருமே, லைக் லாஸ்ட் இயர்ல இருந்து ஒருத்தர் ஆடிட்டு இருக்காரு, இப்போ இன்டர்நேஷனலுமே கலக்கிட்டு இருக்காரு, திலக் வர்மா டே என்னடா செஞ்சுரியா வந்துகிட்டே இருக்கேடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இன்டர்நேஷனல்ல. ஸோ லைக் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து மும்பைக்கு உண்மையிலே ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஸ்பீக்கிங் அபவுட் சாண்ட்னர், இப்போ அல்லா கன்ஃபசர் மக்களே எடுத்தாங்க, அவர் இன்ஜுரினால இல்லை. முஜீப் சாண்ட்னர் 2 பேரும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன்ல வந்து இப்போ அவே கண்டிஷன்ஸ்ல ஆடுறதா இருக்கும். அந்த மாதிரி ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா இருக்கு. யா லெட்ஸ் கோ இட்.
ஐ திங்க் தட்ஸ் இட். மோஸ்ட்லி இந்த டீமுக்கு ஸ்ட்ரென்த்னா அது கேம் பிளான்குள்ள போய் அதை அப்படியே கலந்து நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ வில் ஜஸ்ட் டாக் அபவுட் வீக்னஸ். ஏன்னா ஃபைண்டிங் அ வீக்னஸ் இன் திஸ் லைனப் இஸ் த பிக்கஸ்ட். ஏன்னா நாங்க வந்து அது ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது இட் டசன்ட் சீம் லைக் மச். பட் இஃப் தேர் இஸ் ஒன் தட் ஹேஸ் டு பி த ஃபினிஷிங்ல வந்து கொஞ்சம் வந்து பவர் வந்து லேக் ஆயிருக்கு. ஹர்திக் பாண்டியாவுக்கு அடுத்து நமந்தீருமே வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்டு, ராபின் மின்ச் நீங்க உள்ள கொண்டு வரணும். அப்படி இல்ல நீங்க வந்து நீங்க வெளில இருந்து நீங்க வந்து கொண்டு வரணும்னா உங்களுக்கு வந்து கீப்பிங் ஆப்ஷன் இல்ல. அதனால நீங்க வந்து ஜேக்கப்ஸை வந்துட்டு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரும்போது நீங்க யூ ஹேவ் டு கிவ் இட் ஃபார் முஜிபுர். அந்த ஸ்பின்னர் இருக்க முடியாத மாதிரி போகும். ஸோ இந்த ஆப்ஷன் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபினிஷிங்ல அந்த எப்பவுமே அந்த பொலாடு விட்டு போன அந்த ஒரு ஷூஸை வந்து ஃபில் பண்றது மேபி கஷ்டமா இருக்கிறதா வந்து பாக்குது. மத்தபடி தே ஆர் லிட்டில் பிட் மோர் கவர்ட் அண்ட் ஆல்சோ தேர் லெக் ஸ்பின்னர் யாருமே பெருசா வந்து இல்ல. அது தட் இஸ் த திங் விச் கேன் பி கன்சிடர்ட். இனிஷியலா வந்து இந்த லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை 1-2 மேட்சஸ் அன்அவைலபிளா இருந்தாரு. ஸோ இன்கேஸ் இந்த ஃபிங்கர் இன்ஜுரி அந்த மாதிரி ஆகும்போது ஸ்கைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் லைக் எனக்கு தெரிஞ்சு இந்தியாலுமே இப்போ ரிவால்வ் ஆயிட்டு இருக்கறனால கொஞ்சம் திலக் வர்மா மேல கீழே ஆடிட்டு இருக்காரு. பட் ஸ்கை வந்து இன்ஜூர் ஆனாருன்னா வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அதே மாதிரி இவங்க கிட்ட இருக்கிற குவாலிட்டி பேட்டர்ஸ்க்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா அந்த ஆல்ரவுண்டருக்குமே இங்கே கிடையாது. ஸோ அந்த ஒரு லைக் டு லைக் குவாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எம்ஐ வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ஜுரி இல்லாம பாத்துக்கிட்டாங்க அப்படின்றது வந்து ஒரு 14 மேட்சஸ்ல ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அது எல்லா டீமுக்குமே மோஸ்ட்லி அந்த மாதிரி தான். சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் எம்எஸ் தோனி தாட் அபவுட் பீங் அன் இன்ஜூர்ட், ஹிஸ்டரி அவங்களுக்கு வந்து அப்படி ரீப்ளேஸ்மெண்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் நிறைய டீம் யாருமே பெருசா பேக்கப் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி பேக்கப்பா இருக்காது. பட் டு பி ஆனஸ்ட் சூரியகுமார் அந்த மாதிரி போனாலோ நமந்தீர் மாதிரி ஆளுங்க வந்து டாப் ஆர்டர் பேட் தான். அவங்க கொஞ்சம் மேல போய் தே கேன் அகாமடேட் ட்ரை டு அகாமடேட் சம் ஹிட்டர்ஸ் டவுன் த ஆர்டர்ன்ற மாதிரி. அடி ஆக்சுவலி வந்து கேஎல் ஸ்ரீஜித்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. இஸ் எ வெரி குட் பிளேயர். அந்த மாதிரி ஆகும்போது கேஎல் ஸ்ரீஜித்தை வந்து இஸ் எ டாப் ஆர்டர் பேட் நம்பர் 3 நம்பர் 4ல ஆட வைக்கலாம். இன்னொரு ஆட வச்சுட்டு நமந்தீரை மேல கொண்டு போயிடலாம். அவனுமே வந்து லெப்டிங்கிறத தாண்டி இன்னொன்னு என்னன்னா அந்த விஷ்ணு வினோத் பண்ண ரோல வந்து பண்ற, அதாவது ஸ்கவுட்டிங்க்கு ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஐ திங்க் இன்ஜூரி கேனாட் கம் இன் டு அன் வீக்னஸ் ஃபார் எவ்ரி டீம். அந்த மாதிரி பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா இன்ஜுரி ஆனா என்ன, ஹெட் ஆனா என்னன்ற மாதிரி போயிடும். ஏன்னா ஒரு டீமோட கோர் வந்து ஐடியலா தான் அதை நம்ம வந்து பார்ப்போம். நம்ம எப்பயுமே ஒரு டீமுக்கு அது ஜடேஜா, தோனி இந்த மாதிரி பிளேயர்ஸ் எப்படி, அது மாதிரி மும்பை இந்தியன்ஸ் வந்து ரோஹித், இமேஜினிங் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் ஆர் நாட் கெட்டிங் இன்ஜூர்ட் ஐடியலி. ஸோ அந்த விதத்துல நம்ம பார்க்கும்போது பெருசா எந்த டீமுக்கும் அந்த மாதிரி போட முடியும். ஆக்சுவலி ஹரிப்ரோ பேசினதுதான் பவுலிங்ல வந்து அவங்களுக்கு ஒரு என்ன பிரச்சனையா இருக்கும்னா, தீபக் சகர் வந்து நமக்கு தெரியும் அந்த ஃப்ரெஜைல் கிரிக்கெட்டர் இந்தியன் கிரிக்கெட். அதே மாதிரி மும்பை வந்து இன்ஜுரியில இருந்து வெளியில வரல, இட்ஸ் நாட் ஃபுல்லி ரெக்கவர்ட். ஸோ 2 பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா, நீங்க 2 செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் பவுலர்ஸ் உள்ள கொண்டு வரும்போது அந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுதுல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய வீக்னஸா வரலாம் இன் கேஸ் இஃப் பிளேயர்ஸ் மிஸ் அவுட். எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலர் அக்ரி. பேட்ஸ்மேனோட இன்ஜுரி பெருசா நம்ம இது பண்ண முடியாதுனாலும் மேபி யூ கேன் டாக் அபவுட் ஃபாஸ்டர் பவுலர்ஸ் இஃப் தே கெட் இன்ஜர்ட் வெதர் தே ஹேவ் அன் ஆப்ஷன் டு ஃபில் இட் அப். ஸோ அதை வந்து நம்ம அன்கேப்ல வந்துட்டு வில் ட்ரை டு சி தேர் ஆர் ஃபியூ பிளேயர்ஸ் ஹூ கேன் ரியலி, வேற வழி இல்ல, nobody knows who is that person. Suddenly comes and performs unbelievably well in Wankhede. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படின்னும் போது these are all the weakness and straight away will go into, ஏன்னா நம்ம பேசியாச்சு ஆல்ரெடி ப்ராபல் 12 பத்தி போட்டுருவோம். அது வந்து இட் வில் கோ இன் த டிக்கர். ஸோ பேசிக்கலா இதுதான் எங்களோட 12. ஸோ அதுல வந்து சில கேம் பிளான்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி ஓவர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, யாரு ஏதாவது ஒரு ஸ்பின் ஹிட்டர் யாரு, ஏதாவது ஒரு ஆப்போனன்ட்ல இருக்கிறவங்களை வந்து இது பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி இம்பாக்ட் பிளேயரை வந்து கொண்டு வரலாம். ஸோ ஃபாரினர்ஸ் என்ன காம்பினேஷன் ஆடலான்றத பத்தி நம்ம வந்து கேம் பிளான்லயுமே நம்ம பேசுவோம். ஸோ 12 வந்து ஓடிட்டே இருக்கும். திஸ் இஸ் த 12. அப்படியே கேம் பிளானுமே இருக்கும். ஸோ யூ கேன் வாட்ச் இட் அவுட். ஸோ பேசிக்கலா வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஸ்ட்ரைட் அவே இன்டு தி கேம் பிளான் தான். ஸோ அந்த கேம் பிளானை பொறுத்தவரையும் இந்த ப்ராபிள்ல வந்துட்டு பார்த்தா மெயினா வான்கடேல வந்துட்டு ஆடும் போது அவங்களோட பினிஷிங் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லாஸ்ட் 4 overs பொலாட் உள்ள வரும்போது, ஹர்திக் பாண்டியா வரும்போது, குர்னல் பாண்டியா வரும்போது, அது எப்படி இருக்குன்னா ஒரு குட்டி இந்தியன் டீம் மாதிரியே தான் ஒட்டுக்கா இருக்க மாதிரி இருக்கும். நல்ல பவரான ஒரு பினிஷர்ஸ் நம்பர் 8 பேட், இம்பாக்ட் பிளேயர் இல்லாத போது இம்பாக்ட் பிளேயர் மாதிரி இருக்கும். அது ஹர்திக் பாண்டியா, குர்னல் பாண்டியா போலாட் இருக்கும் போதெல்லாம். இப்ப அவங்க வந்து இல்லாத போது இப்ப என்ன கேம் பிளான் சேஞ்ச் ஆகும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, நீங்க டாப் நம்பர் 8 வரை நீங்க பேட் வச்சிருந்தீங்கன்னா தான் நீங்க ஒரு மாதிரி ஆட முடியும். இல்லைன்னா இது வந்து இவங்க வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ரூட்டை வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. எப்படின்னா they will decide with going in with maybe a extra batter. அதுக்கப்புறம் வந்துட்டு they will reduce a add on a bowler. அந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணாதான் கொஞ்சம் அந்த காம்பினேஷன் வந்து உள்ள கொண்டு வர முடியும்.
அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறேன். எஸ்பெஷலி இந்த ஜேக்கப்ஸ் வந்து எப்படியாச்சும் உள்ள வந்துட்டு சொருகணும் அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்கணும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஸ்ரீஜித்தை வந்து உள்ள கொண்டு வர மாதிரி அவங்க வந்து பார்க்கணும். அப்பதான் அவங்க வந்து பினிஷிங் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்ல இது வந்து அவங்க பண்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குல்ல. அப்படி இல்லைன்னா தே ஹேவ் டு பேட் லிட்டில் பிட் இன் அ வே தட் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்க்கு கொஞ்சம் வந்துட்டு பார்த்து ஆடுற மாதிரி தான் ஆடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் வந்துட்டு அதிகமா இருந்தது அப்படின்னா தே ஹேவ் டு ஸ்லோ டவுன். நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் குறைய குறைய தே கேன் ரியலி கோ பேங் பேங் அப்படின்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது. ஸோ இந்த ஒரு பிரச்சனை ஃபினிஷர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாதனால தே ஹேவ் டு ரியலி ஸ்லோ டவுன்ன்றதான் சிம்பிள் லைன்ல நான் சொல்லுவேன். ஓகே, எனக்கு என்ன அப்படின்னா ஸ்பீக்கிங் அபவுட் பிளேயிங் இன் பேட்டிங் கண்டிஷன்ஸ் லைக் வான்கடே, ஹைதராபாத் அந்த மாதிரி இருக்கும் போது வில் தே பிளே வில் ஜாக்ஸ் அண்ட் ரயன் ரிக்கல்டன் இன் த சேம் லெவல்? ஸோ அப்படி பேட்டிங் வந்து லென்த் பண்ணிட்டு பவுலிங், பிகாஸ் அந்த மாதிரி தான் அவங்க இந்த 200 and 220 ஸ்கோர்ஸ் அடிச்சுட்டு அவங்க டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணி மேட்சை க்ளோஸாக கொண்டு போயிருக்காங்க நிறைய மேட்சஸ். இல்லை சேஸ் கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வி ஹேவ் ஸ்கை, ஹார்திக் பாண்டியான்னும் போது வில் ஜாக்சன், ரயன் ரிக்கல்டன் 2 பேருமே ஆட வைப்பாங்களா அப்படின்றது தான் எனக்கு. இல்ல அது ஃபாரின் பொசிஷன்ல தான் பிரச்சனை. எல்லாருமே இந்தியனா இருந்தா ஆட வைக்கலாம். ரயன் ரிக்கல்டனையும் வந்துட்டு கொண்டு வரணும்னா எந்த ஃபாரினரை தூக்கணும்ன்றதான இப்ப பாயிண்ட். வில் ஜாக்ஸ் வந்துட்டான். முஜீபை வெளில தூக்கிட்டு இவனை வந்துட்டு உள்ள போடுற மாதிரி. அதான் ஆக்சுவலா அது டாப் ஆர்டர். நீங்க ஜோக்கப்ஸ் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா பினிஷிங்ல தானே வந்து பிரச்சனை. இப்போ ஹர்திக் பாண்டியா கீழே போய் சாண்ட்னர் வந்துட்டு இன்னும் கீழே போறதுல ஒரு பினிஷர் வந்துட்டு உள்ள வந்ததுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. ரயன் ரிக்கல்டன் போனதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வில் ஜாக்சன் நம்பர் 3 ஆட வச்சு டெப்த் பண்ணா சூரியகுமார் யாதவ் ஹேஸ் டு பேட் நம்பர் 4, திலக் வர்மா ஹேஸ் டு கோ லிட்டில் பிட் டவுன். இப்போ திலக் வர்மா நம்பர் ஆஃப் பால்ஸ் அதிகமா ஆட வைக்கிறது தான் இங்க வந்து பிரச்சனை. இப்ப என்ன ஆயிடுனா ஒரு ஃபாரின் பேட்டரான வில் ஜாக்ஸ்கோ ரயன் ரிக்கல்டன்கோ வந்துட்டு குடுக்கறத விட நம்ம இந்தியன் கோர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்றதுக்கான இது குடுக்கறதுனாலதான் நான் ஜேக்கப்ஸை சொல்றேனே தவிர இட் இஸ் நாட் டு சே இந்த ஐடியா வந்துட்டு மொத்தமா இது பண்ணிடணும் கிடையாது. நம்ம ஓவராலா எல்லாமே டாப் 4ல இருக்கிறவங்க இல்லையா, அதனால அவங்க 4 பேருக்கு நிறைய நம்பர் ஆஃப் பால்ஸ் கொடுக்கும் போது கீழே இருக்கிற ஃபாரினர் வந்து நான் என்ன சொல்றேன், கீழே இருக்கிற ஒரு பினிஷர் வந்து ஃபாரினரா இருந்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். அப்ப வந்து ஹர்திக் பாண்டியா ஹேஸ் டு டேக் த ஓனர்ஷிப் வித் பவுலிங் அண்ட் ஆல்சோ நமந்தீர் ஆல்சோ ஹேஸ் டு பவுல் லிட்டில் பிட் அந்த மாதிரி வர மாதிரி இருந்தது நான் சொல்றேன். இந்த டீம்ல வந்து கரண் சர்மா இருக்காரு. முஜீபுக்கு பதிலா நீங்க சொல்ற மாதிரி அந்த பெவன் ஜேக்கப்ஸ் வந்து ஃபினிஷர் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைச்சா முஜீபுக்கு பதிலா வந்து கரண் சர்மாவை கூட கொண்டு வரலாம்ல. ஆமா கொண்டு வரலாம். யா இல்ல பேசிக்கலாவே அவங்களுக்கு அதான் அந்த பவுலிங் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு கொஞ்சம் அவங்க வந்து தே கேன் பிளே. ஏன்னா யாருமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இவங்க வந்து ஆடியே ஆவாங்க அப்படின்ற சாண்டர்வே பேட்டிங் பண்றதுனால உள்ள வராரு. அந்த குர்னல் பாண்டியா ரோலை வந்து ஓரளவுக்கு வந்து பண்ணிடலாம். இப்ப இந்த பொலார்ட் ரோலுக்காக தான் நான் ஜேக்கப்ஸை கொண்டு வரணும்னு நான் சொல்றேன். ஏன்னா அன்கேப்ல வந்து அவரோட ஓவரால் பொட்டன்ஷியலை வந்து இன்னும் நம்ம டீட்டெயிலா பேசலாம். பட் இஸ் அ குட் ஃபினிஷர் வித் ரொம்ப பெரிய 6 அடிக்கக்கூடியவர் தான். ஸ்பின்னுமே ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆவார். பட் பினிஷர்ஸ் கரெக்டா வரும்போது 16 to 20 ஓவர்ல அவர் உள்ள கொண்டு வந்து கேம் பிளான்ல ஒர்க் அவுட் பண்ண வச்சோம்னா உண்மையிலே இம்பாக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. ஐ திங்க் தட்ஸ் இட். இன் டர்ம்ஸ் ஆஃப் பவுலிங்ல மெயினா ஒரு கேம் பிளான் வந்து நான் கொண்டு வரேன். பேட்டிங் பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பேசிட்டோம். ஏன்னா அது வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த். நம்ம பவுலிங்ல வந்து நான் ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். பவுல்ட்டையும் தீபக் சகரையும் டீம்ல எடுத்ததுனால பும்ரா வந்து எப்பயுமே ஒரு கேள்வி இருக்குன்னா why Bumrah is not bowling first over, why is starting from the 6th over அப்படின்னு சொல்லிட்டு அது ரோஹித் சர்மா கேப்டன் பண்ணும் போதும் சரி ஹர்திக் பாண்டியா வச்சு எல்லாம் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர்ல ஏன் இவன் வந்து வரல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ 2 நியூ பால் பவுலர் ஐடியலி ஸ்பீக்கிங் சகர் அண்ட் பவுல்ட் இன் வான்கடே இட் செல்ஃப் இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் ஆப்போனன்ட்ஸ். இப்போ பும்ராவோட 4 ஓவர் மீதி இருக்க 14 ஓவர்ல தான் இருக்கு அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுவாங்க, 24 பால் அவர் போட போறான்றது ஆல்மோஸ்ட் வந்து ஆப்போனன்ட்டுக்கு வந்துட்டு அங்க ஒரு கோலம் நடிக்கும். சோ இவங்க 2 பேரை எடுத்ததுல வந்து ஒரு சரியான கேம் பிளான் என்னன்னா பும்ராவோட 4 ஓவர் நீங்க 6th ஓவருக்கு மேலே போடலாம். இல்ல நீங்க வந்து சாண்ட்னரையும் ஹர்திக் பாண்டியா வச்சு நீங்க மேனேஜ் பண்ணுவீங்கன்னா பிராவோ வர மாதிரி லேட் இன்டு த கேமே பும்ரா உள்ள கொண்டு வரலாம். 12th ஓவர்ல ஆரம்பிச்சு 20th ஓவர்ல முடிஞ்சா பும்ரா ஒரு 24 பால்ஸ் தொடர்ந்து போட போறோம். வெதர் யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் ரன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்றதுன்னா அழகா பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த மாதிரி டீம் தெரியுமா இதை வந்து பண்ணணும், அவங்களோட பரம எதிரிக்கே அதை பண்ணலாம். ஏன்னா இப்போ ஹெட் அந்த மாதிரி டீம் இருக்கும்போது யூ கேன் நாட் ஹெட் அபிஷேக் இருக்கும்போது நீங்க பும்ராவுக்கு ரொம்ப லேட்டா கொண்டு வர முடியாது. ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாருங்க. தப்பி தவறி சென்னை சூப்பர் கிங்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ ரச்சின் ரவீந்திராவை எடுக்காம நான் வந்து எப்பயுமே நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லி கான்வேவையும் ருத்ராஜையும் நீங்க கியூட்டா இறக்கி விட்டீங்கன்னா அழகா சகாரையும் பவுல்ட்டையும் வச்சு ஓவர் போட்டுட்டு
அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு பிளே பேக் ஃபுட். விக்கெட் இருந்தா நீங்க பேக் ஃபுட்ல தான் ஆடுவாங்க சிஎஸ்கே. அம்பத்தி ராய்டு கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸான டெப்த் கிடையாது, ஜடேஜா மேல ஏத்தினா ஸ்லோ ஆயிடும். ஸோ அப்படின்னும் போது அந்த டயத்துல வந்து பும்ராவை கொண்டே வர தேவையில்லை. கரெக்டா எம்எஸ் தோனி உள்ள வரும்போது, அதே மாதிரி அந்த டெத்ல பினிஷ் பண்ணும்போது சிவம் துபே வரும்போது 12th ஓவர்ல அவர் உள்ள வரும்போது ஹாய் ஐ எம் பும்ரா அப்படின்னு சொல்லி அவர் உள்ள வந்தாருன்னா பாய் சொல்லிடுவாரு அவருக்கு. ஸோ அதனால மாதிரி ஸ்லோ ஸ்டார்ட் இருக்கிற எந்தெந்த டீம்லாம் இருக்கோ அந்த டீமுக்கு பும்ரா வந்து லேட்டா பிராவோவை எப்படி சிஎஸ்கே யூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சிஎஸ்கே பிச்லயுமே அதை யூஸ் பண்ணலாம், முல்லன்பூர்லயும் யூஸ் பண்ணலாம். ஸ்லோவா இருக்க பிச்ல எல்லாம் பும்ராவை காட்டவே கூடாது, காட்டாம மறைச்சு வச்சுக்கணும். என்ன அவர் எதுவும் அடி பட்டுருச்சா அப்படின்ற மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கணும். டக்குன்னு வந்துட்டு பார்த்தா முல்லன்பூர், சேப்பாக்கு, அதே மாதிரி இது ஜெய்ப்பூர் அங்கெல்லாம் வந்து டக்குன்னு பார்த்தா 12வது ஓவர்ல வந்துட்டு ஹாய் சொல்லி 18வது ஓவர்ல மேட்சை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு லாஸ்ட் 2 ஓவர் யார் வேணா போடலாம். ஏன்னா 70 ரன் இருக்கும் அடிக்கிறதுக்கு, அப்ப யார் அடிச்சாலும் ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. செம கேம் பிளான ஒர்க் அவுட் பண்ணுவோம். சரி, இதே கேள்வி இப்போ பும்ரா இல்ல, இப்போ இனிஷியல் கேம்ஸ் இப்போ அவர் ஆல்ரெடி பவுலிங் போட ஸ்டார்ட் பண்றாரு, ஃபர்ஸ்ட் 2 to 3 கேம்ஸ்ல இல்ல அப்படின்னா who will bowl at death and who is going to pair up with பும்ரா? பிகாஸ் போல்ட் மேல 2 ஓவர் போட்டாலுமே 16 to 20ல வந்து யார் வந்து, ஏன்னா தீபக் சகர் இஸ் நாட் கோயிங் டு bowl at death. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 பவர் பிளேலயே 16 ஓவர் போட்டு ஓடிடுவான். அப்படி பார்க்கும்போது who will bowl at death if there is no பும்ரா? சோ ஆக்சுவலா வந்துட்டு பெருசா ஆப்ஷன் வந்துட்டு அவங்களுக்கு இல்லதான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா அதை எப்படி கோப் அப் பண்ணலாம் அப்படின்னா, நாராயண ராஜு அப்படின்ற ஒரு பிளேயரை வந்துட்டு உள்ள கொண்டு வந்துடலாம். பட் ஆனா அவர் வந்து டாப் ஓவர்ல வந்து போட விட்டுட்டு பவுல்ட் ஹேஸ் டு ஒன்லி பவுல் 2 overs and then Boult has to take the bulk of the job, and also Hardik Pandya has to use his slower cutters to restrict the opponent. So அந்த மாதிரி தான் அவங்க வந்து பண்ணி ஆகுற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது தே கேனாட் கோ வித் அந்த நம்ம சொல்றோம்ல ஜேக்கப்ஸ் அந்த மாதிரி பண்ணாம முஜிபை வந்து நீங்க உள்ள கொண்டாந்தா பவர் பிளேல மேட்ச் பண்ண முடியும். அந்த பவுல்ட்டோட 2 ஓவர் வந்து கீழே போகுதுல, அவர் போடாம 1 ஓவர் கட் பண்றது வந்து முஜிப் வந்துட்டு மேட்ச் பண்ணி கொடுக்கணும். சோ அதுதான் அவங்க கேம் பிளானா வந்துட்டு இருக்கும். அந்த பவுலரை வந்துட்டு கொண்டு வந்து they can really replace him with Bumrah, and then they can use Mujib ஓட ஓவர் வந்து இந்த பவர் பிளே அண்ட் ஹர்திக் பாண்டியா அண்ட் பவுல்ட்டோட அந்த கட்டர்ஸ் கொஞ்சம் ஒயிட் ஆகஸ். ஆனா இது கஷ்டம் தான் இதை வந்து பண்றதுக்கு. So it will be pretty tough for Mumbai to cope up if Bumrah is not there. Okay, so அவங்க டீமோட ஏஜென்ட் விக்ரம் எக்ஸ் ஃபேக்டர் யாரா இருக்க போற அப்படின்னா, லைக் விக்ரம் சிங்கிள் ஹேண்டா அந்த ஸ்குவாட் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ நான் திலக் வர்மான்னு பாக்குறேன். ஏன்னா திலக் வர்மா சிங்கிள் ஹேண்டா 100 அடிச்சிட்டா மேட்ச் அவர் டேக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறாரு. ஸோ அதுதான் கரண்ட் ரீசன்ட் ஃபார்மை வச்சும் பார்க்கும்போது இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸுமே அவருக்கு ஹெல்ப் பண்ணுது. சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு 200 அடிக்கிறதா அதெல்லாம் சும்மா கிடையாது. ஐபிஎல்ல நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். என்னோட ஏஜென்ட் யாருன்னா ஹர்திக் பாண்டியா. லாஸ்ட் 2-3 சீசனா வந்து அவர் ஃபினிஷிங் கேப்பபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. பவுலிங்மே வந்து பெருசா இம்ப்ரெசிவா பண்ணல. இந்த சீசன் வந்து இந்தியாவுக்கு வந்து அதை ரெண்டுமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. சோ அது இந்தியா டீமுக்கு என்ன பண்றாரோ அதையே வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் பெனிஃபிட் ஆகும். அண்ட் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியாவோட பெஸ்ட் கொடுத்தாருன்னா he can win the 6th title for மும்பை இந்தியன்ஸ். என்னோட எக்ஸ்பேக்டர் வந்துட்டு நியூசிலாந்து ஸ்கிப்பர் சாண்ட்னர் ஓடி இதுதான். நான் ஏன் இதை வந்து நான் சொல்றேன்னா, பேசிக்கா வந்துட்டு இவங்க வந்து இந்த குர்னல் பாண்டியா மாதிரி இவரோட முன்னாடி குர்னல் பாண்டியா வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல் இல்லாத போது குர்னல் பாண்டியா வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு மேல இருக்காங்க. இப்ப திலக் வர்மா இருக்கனால பேட்டிங்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா இந்த சாண்ட்னரோட அந்த ஓவர்ஸ் வந்து ஒரு ஸ்பின்னா ஒரு குவாலிட்டியான ஒரு ஓவர்ஸ். ஏன்னா ரொம்ப வருஷமா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த சஞ்சய் யாதவ் குர்னல் பாண்டியா வந்து ட்ரை பண்ணாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அது அவங்களோட ஃபேவரட் டீமான சிஎஸ்கே தான் வச்சுட்டு விடாமே வச்சுட்டு இருந்தாங்க. எப்படா விடுவாங்க, எப்படா பிடிக்கலான் இருந்தாங்க போல. பர்ஃபெக்டா வந்துட்டு சாண்டனை பிடிச்சிட்டாங்க. அவரோட அந்த கைலு, அவரோட அந்த ஆக்சுவலா நான் ஒரு யாரும் சர்ப்ரைஸ் ஆயிடாதீங்க, ஹி ஹேஸ் யாக்கர் ஆல்சோ சாண்ட்னர். ஆம்பால் மாதிரி வந்துட்டு யாக்கர் போடுவாங்க. நியூசிலாந்து மேட்சஸ் சம்வேர் ஐ ஹவ் சீன் வேர் he suddenly quickly வந்துட்டு ஒரு ஃபுட்டுக்கு வந்து ஒரு யாக்கர் போட்டதான் நான் பார்த்திருக்கேன் நான். ஸோ அதனால அந்த மாதிரி ஆங்கிள் வேரியேஷனு கைல் மட்டும் யூஸ் பண்ணாம சகால் மாதிரி ஒய்ட் ஆஃப் த கிரீஸ்ல வந்து போயிட்டு ஒய்டர் டெலிவரி போட்டு பேட்ஸ்மேன் வந்து டெம்ப் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அது எல்லாமே வந்துட்டு நல்ல ஆப்போசிட்ல டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஆளுங்க இருந்தாங்க. பும்ரா இல்ல வந்து முஜிப், அவர் இல்லைன்னா முஜிப். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளுங்க வந்து இருக்கும்போது சாண்டரை வந்துட்டு அடிக்க போனாங்கன்னா கொஞ்சம் அவுட்டர் வந்து கண்டிப்பா நடக்கும்ன்ற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ அதனால அவரோட பேட்டிங்ன்றத தாண்டி சாண்டரோட பவுலிங்கே ஒரு பெரிய எக்ஸ்பேக்டரா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வெறும் விக்ரமா தான் வளம் வந்தாரு. இப்ப நியூசிலாந்துக்கே ஒரு விக்ரமா இருந்து இப்பதான் வந்துட்டு ஒரு ஏஜென்ட் விக்ரமா மாறி இருக்கிறாரு. அதுவரையும் அவரோட ஹிஸ்டரி யாருக்குமே தெரியல, அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை சொல்றேன் நான் ஹிஸ்டரின்றத. ஸோ இந்த ஐபிஎல்ல பாக்குறவங்க எல்லாருக்குமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் முதற்கொண்டு ஏன்டா இவரையாடா வெளில உட்காந்து வச்சிருந்தீங்க, பாடுறாங்க அவனை இறக்கி விட்டு எப்படிலாம் ஆடுறான் பாரு அப்படின்ற மாதிரி கண்டிப்பா வர்றதுக்கான
பாசிபிலிட்டி ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வி வில் மூவ் டு த அன்கேப்டு பிளேயர்ஸ். ஸோ லைக் எப்பவுமே வந்து மும்பைல அன்கேப்டு பிளேயர்ஸ்ன்னு சொல்லாம லைக் அவங்கெல்லாம் வந்து அப்கமிங் சாம்பியன் பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா லைக் ரோஹித் சர்மாவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் ஸ்கை, அதுக்கப்புறம் திலக் வர்மா, நேஹல் வதேரா, ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா, எல்லாருமே வந்து இந்த மும்பை அகாடமில இருந்து வந்தவங்க தான். ஸோ லைக் அவங்களோட ஸ்கவுட்டிங் சிஸ்டம் பத்தி லைக் எவ்வளோ பேர் எவ்வளோ இன்டர்வியூஸ்ல லைக் எதாவது பெருமையா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்பயுமே வந்து லைக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிக்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ விக்னேஷ் புத்தூர், ஸோ அவரை பத்தி ஒரு லெக் ஸ்பின்னர், அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு சைனாமேன். ஆக்சுவலா இது வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். விக்னேஷ் புத்தூர் நம்ம வந்து கேட்டுட்டு இருந்தோம், இந்த மாதிரி வந்துட்டு உள்ளூர் ஸ்பின்னர் வந்துட்டு யாருமே பெருசா அவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த விக்னேஷ் புத்தூரை வந்துட்டு தே ஆர் ட்ரைனிங் இம் ரியலி ஹார்ட். வந்துட்டு ஒரு சைனமேன் பவுலரு. சைனமேன்னா குல்தீப் மாதிரியே பவுலிங் போடுவாரு. கூகுளிஸும் இருக்கு. இப்ப ரீசெண்டா ஆடின ரிலையன்ஸ் டிராஃபில கூட அவர் இருந்திருக்காரு. டிஒய் கூட அவர் வந்து நல்லா போட்டிருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டரா இருக்காரு, கொஞ்சம் வந்து நல்ல லெக் ஸ்பின்னர்ஸ் போடுறாரு, நல்ல கூகுளிஸும் போடுறாரு, லிட்டில் பிட் ஷார்ப்பரா தெரியுறாரு அவரு. பட் எனிவே இவரோட இதை வந்துட்டு யாருக்குமே அவங்க காட்டவே இல்லாம ஏன்னா நாங்க மோஸ்ட்லி எல்லாமே அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது இவரோட கிடைக்காம இருந்தது. பட் லக்கிலி கரெக்டா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி we have watched that டிஒய் பாட்டில். ஸோ அந்த இதுல அவரோட அந்த பவுலிங் வந்து பார்க்க நேரிட்டுது. நீங்க ஒரு மும்பை ஃபேனா இருந்து வெறித்தனமா அவர் வரதுக்கு முன்னாடி நான் பார்க்கணும் அவர் எப்படி போட போறாரு அப்படின்னு. ஏன்னா ஒரு சைனமேன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகும் எல்லாருக்குமே. ஸோ அந்த விதத்துல அவர் எப்படி போட போறான்னு நீங்க போய் வேணா ஜியோ ஹாட் ஸ்டார்ல வந்து இருக்கு, அவர் எப்படி இருப்பாரு. நம்ம ராஜங்கட் பாவா, அவர் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட். நான் எப்பயுமே ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் உள்ள வந்தாலே அவனை தூக்கி நான் ஃபேவரட் ஆக்கிடுவேன். சோ அந்த 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 நோய் எனக்கு இருக்கு. அந்த இதுல வர்றவர் தான் இவரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அண்டர் 19 லெசர் டீம்ஸோட தான். பட் அவரோட பவுலிங்குமே வந்து ஒரு 130 வந்து போடுவாரு. பேட்டிங் வந்து லெஃப்ட் ஹேண்டா பேட் பண்ணுவாரு அவரு. இஸ் அ வெரி குட் பிளேயர் ஆக்சுவலா. இப்ப அதே மாதிரி டிஒய் பாட்டிலுமே கொஞ்சம் சிக்ஸிங் எபிலிட்டில ஒர்க் ஆன் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்தியன் டீம்ல வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு ஒரு செயின் மாதிரி வந்துட்டே இருக்கு. அதுல மெயினா ஹர்ஷின் குல்கர்னி, ராமகிருஷ்ணா கோஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ராஜங்கட் பாவா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஈவன் ஹங்கர்ஹேக்கர் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால இட் இஸ் எக்ஸைட்டிங் டைம் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டு வாட்ச் அவுட். இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ஒரே ஹிஸ்டரியிலே இருக்க ஒரே ப்ராப்ளம் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஸோ அந்த ஜென்யூன் ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ வந்துட்டு இருக்கிறதுல பாவா இஸ் ஒன் ஆஃப் த பர்சன். அண்ட் ராபின் மின்ச், ஆடி யூ கேன் டேக் இட். ராபின் மின்ச் வந்து ஆக்சுவலி ஒரு எக்ஸைட்டிங்கான டேலண்ட். அவர் எதுக்கு வந்து ஃபேமஸ்னா இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிட்டிங் சிக்ஸஸ். லாஸ்ட் இயரே வந்து அவரை வந்து எடுத்தாங்க. பட் ஒரு இன்ஜுரினால ஹி மிஸ்ட் இட். ஸோ அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இஸ் வந்து ஜார்க்கண்டோட பொலார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால ஃபினிஷரா வந்து மும்பை இந்தியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு ஒரு பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல விளையாடாத ஒரு பிளேயர் மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பா அவர்கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். முக்கிய இன்னொரு பேசணும் ஆக்சுவலா வந்துட்டு இப்போ இந்த ராபின் மின்ஷை பத்தி நான் கொஞ்சம் முடிச்சிடறேன். அவன் பேட்டிங் பண்ற பவர்ஃபுல்லா இருக்கு. இது கம்பேரிசனுக்காண்டி தான் இப்ப வந்து சொல்றேன்னா, இவர் ரிஷப் பண்ணிட்டு நான் இப்ப வந்து இவனை வந்து ரிஷப் பண்றோட நான் கம்பேர் பண்றேன். நான் யாரோட பாக்குறேனோ அவன மாதிரி இருக்காங்கன்னு நான் சொல்றேன். அவன் பேட் ஸ்பீடு வந்துட்டு ரிஷப் பண்ண மாதிரி பேட் ஸ்பீடா இருக்கு. ரிஷப் பண்ண மாதிரினா அண்டர் 19 ரிஷப் பண்ணிட்டு எப்படி இருந்தாரோ அந்த லெவலுக்கு தான் சொல்றேன். இப்ப ரிஷப் பண்ணிட்டு வந்து மேட்ச் பண்ணேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துடாதீங்க. ஐ எம் ஜஸ்ட் சேயிங், ஜஸ்ட் ஃபார் யுவர் இமேஜினேஷன், his bat swing it looks like ரிஷப் பண்ணிட்டு. சோ அந்த இடத்துல செம்ம பவர் கிரியேட் பண்றான். இது ஆக்சுவலா பார்த்தா நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், வில் ஜாக்ஸே கூட நம்ம ப்ராபபிள் 11 இருக்குல்ல நம்ம ட்ரோல்ல கரெக்ட் ஆடி, அதுல இருந்து நீங்க வந்து மின்ஸ தூக்கி ஓபன் பண்ணிட்டு நீ வந்து ஜாக்கப்ஸ் மெயினா ஆடிட்டு போயிடலாம். ஆடினா இன்னுமே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் பவர் பிளேல வந்து அப்படியே அடுத்த இஷான் கிஷனா வளர்த்து விடுங்கயா, அதுக்குதான் இவன் எடுத்துருக்கான். அதான் உண்மை. நேரடியா உடைக்கணும்னா போட்டு உடைச்சாச்சு, அவ்வளவுதான். இவர் தான் அடுத்த இஷான் கிஷன் அவங்க பாக்குறாங்க. அவங்க அவ்வளவுதான். ஹேண்ட் ஸ்பீடு வந்துட்டு அதே மாதிரி இஷான் கிஷன் மாதிரி ஷார்ட்டர் சைடு, அதே மாதிரி பார்த்தா பேட் ஸ்விங் வந்துட்டு இஷான் கிஷன் அண்டர் 19 பார்ட்னர் பண்ணிட்டு மாதிரியே இருக்கும் பேட் ஸ்விங். அன்பிலியபிள் டேலண்ட் இவரு. வாட்ச் அவுட். அதுக்கப்புறம் டக்குன்னு வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு ஒரு ஆளா இருப்பாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த அளவுக்கு பவர் ஜென்ரேட் பண்றேன் நான் பார்த்தேன் நான். ஸோ தட் இஸ் த திங். அப்படியே அந்த பவுலரை பத்தி நம்ம பேசணும். அந்த பும்ரா ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷனா இவரு. அப்புறம் வந்துட்டு அர்ஜுன் டெண்டுல்கர், அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்ல. சத்யநாராயண ராஜு ஆக்சுவலி வந்து பும்ரா வந்து இப்போ இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. அவர் வந்து நிறைய ரிப்போர்ட் பட் அது ஸ்பெகுலேஷனா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. 1 or 2 weeks he may miss ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணா ஒரு இந்தியன் பேசர் வந்து குவாலிட்டி ஒரு இந்தியன் பேசர் வந்து அவர் ரீப்ளேஸ் பண்ணும். அவர் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய கேபிலிட்டிஸ் இருக்க ஒரு ஆள் வந்து சத்யநாராயண ராஜு.
ஆந்திராவை சேர்ந்தவர். இந்த ஆந்திர பிரதேஷ் பிரீமியர் லீக்ல வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்னன்னா, ஹி கேன் மூவ் த பால். இன்னொன்னு லைக் நல்ல ஒரு சீம் மூவ்மெண்ட் வச்சிருக்காரு. கொஞ்சம் ஹார்ட் லென்த் ஷூட் பண்றாரு. சோ ஓரளவுக்கு வந்து நல்லா எஃபெக்டிவா இருப்பாருன்னு தோணுது. பட் ஆனா என்ன இல்ல பிரச்சனைன்னா, மும்பை வந்து இவர விளையாடுவாங்களா? இல்ல வந்து டெண்டுல்கரோட புதல்வரான அர்ஜுன் டெண்டுல்கர் விளையாடுவாங்களான்னு ஒரு டவுட்ஸ் இருக்கு. இல்ல ஆக்சுவலா கீப் தட் அசைட். ஆக்சுவலா அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து ஜென்ரலாவே இம்ப்ரூவ் பண்ணி இருக்கான் ஓரளவுக்கு. கொஞ்சம் ஸ்லோவர் பால்ஸ் எல்லாம் இருக்கு. நான் ஏன் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கொண்டு வரேன்னா, நீங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு நியூ பால் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. மிடில் ஓவர்ஸ்ல சாண்டனர் பாத்துப்பாரு, இல்ல ஹெச்பி இருப்பான் பாத்துப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா நீங்க வந்து லாஸ்ட் 4 ஓவர்ஸ் போகும்போது கொஞ்சம் வெரைட்டி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பவுலரா வந்துட்டு மேபி அர்ஜுன் டெண்டுல்கரோட அந்த ஸ்லோவர் கட்டர்ஸ், ஒயிட் யாக்கர்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் ஆங்கிளுமே கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கான பாசிபிலிட்டியும் இருக்கிறத நான் பாக்குறேன். நம்ம இந்த அஸ்வினி குமார் அப்படின்ற ஒரு பவுலருமே வந்துட்டு நம்ம டிக்கர்ல ஓடுது. ஸோ அவருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நியூ பால் பவுலர், இன்ஸ்விங் போடுவாரு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து அவுட் ஸ்விங்குமே அவர் வந்து போடுறதுக்கான பாசிபிலிட்டியுமே இருக்கு. இதுல இந்த ஹரி வந்து ஒரு சூப்பர் பாயிண்ட் கொண்டு வந்தா, பும்ரா இல்லைன்னா யாரை வந்து போகணும் போது இந்த சத்யநாராயண ராஜு. சோ அவரை பத்தி தான் நம்ம வந்து முன்னாடி பேசணும். ஆடியோ வந்து கொஞ்சம் லிட்டில் பிட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா, நான் இப்போ ஸ்பெசிஃபிக்கா டெத் ஓவர்ஸ்ல மட்டும் அவனை பத்தி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். அவன்கிட்ட பேக் ஆஃப் அண்ட் ஸ்லோவர் பால் இருக்கு, லெக் கட்டர்ஸ் இருக்கு, ஆஃப் கட்டர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கம்பேர் டு அஸ்வினி குமார் ஆர் ஈவன் அர்ஜுன் டெண்டுல்கர், நம்ம அர்ஜுன் டெண்டுல்கர் ஆப்ஷனுமே கொஞ்சம் எவால்வ் ஆயிருக்கு. பட் பேசிக்கா நல்ல எக்கானமியுமே வந்து வச்சிருக்காரு இந்த மாதிரி போடும்போது சத்யநாராயண ராஜு. ஸோ அதனால வந்துட்டு அவர் கொஞ்சம் ஸ்கிட்டியாவும் இருப்பாரு, ஹார்ட் லென்த் ஹிட் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவும் இருப்பாரு. ஸோ அதனால ஹீ கேன் பி தட் பர்சன், நாட் வித் த லெவல் பட் ஃபார் அன் ஆப்ஷனா அவரோட இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம சொல்றோம். ஸோ அதுதான் அன்கேப் பிளேயர்ஸ். வி கேனாட் சே அன்டில் வி வாட்ச் தம் இன் ஐபிஎல். சடனா சில பேர் நெட்ஸ்ல மட்டும் நல்லா போடுவாங்க, கரெக்டா மச்சான். ஆனா வந்து கேம்ல வந்தோடனே நிறைய பேர் இந்த மாதிரி ஆயிருக்காங்க. அதுல மெயின் எக்ஸாம்பிள் வந்து கமலேஷ் நாகர்கோட்டி அண்ட் ஆல்சோ மாவி. அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல செம்மையா எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து மாட்டிக்கிட்டானுங்க. அந்த மாதிரி நம்ம இந்த பிளேயரோட ரோலை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஐ திங்க் தட்ஸ் இட் ஃப்ரம் அன்கேப் பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட், எங்க ஏரியா உள்ள வராது. ஸோ வான்கடையில உள்ள போயிட்டு எம்ஐ ஜெயிக்க முடியுமான்ற ஒரு காலம் போய் வான்கடையில போய் அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க எம்ஐய. ஸோ அதை பத்தி ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். யா லெட்ஸ் மூவ். So now we are going into the வான்கடே இந்த வென்யூ அனாலிசிஸ். எங்க ஏரியா உள்ள வராது அப்படின்றதுல இருந்தே உங்களுக்கு தெரியும். ஆனா சில கிரவுண்ட்ஸ்ல மட்டும்தான் சில பேர் வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க, கரெக்டா? ஏன்னா ஐபிஎல் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹோமனாவே தான் பியூட்டி அதுல, கரெக்டா? சோ அந்த விதத்துல வான்கடே ரீசென்ட் டைம்ல ஹரி சொன்ன மாதிரி பெருசா அவங்களுக்கு வந்து ரெக்கார்டும் இல்லாம போயிட்டு அந்த அதை வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து ஆடி அண்ட் எவ்ரிபடி வில் டிஸ்கஸ் ஆன் தட். ஆனா இந்த வான்கடே இதுல வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணணும்? ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்க வந்துட்டு உள்ள வந்து நீங்க எப்படி இங்க உள்ள வர்றது, இந்த ஏரியாக்குள்ள வந்து எப்படி டாமினேட் பண்றது, இல்ல வான்கடேல நம்ம விட்டதை வந்து பிடிக்கணும்னு சொல்லி நினைக்கிற மும்பை இந்தியன் ஃபேன்ஸுக்கு என்னென்னலாம் உங்க டீம் பண்ணணும் அப்படின்றத வந்து நாங்க வந்து அக்கு வேற ஆணி வேற பிடிச்சு நம்ம காட்ட போறோம் இதுல. சோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் டாஸ் வின் பண்ணா எது வந்துட்டு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா, எவ்ரிபடி திங்ஸ் தட், நான் திருப்பி நான் சொல்றேன், பிளாட்டர் கண்டிஷன்ஸா இருக்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 20 அபோவ் பரா வைங்க. உங்களுக்கு விக்கெட்டை பத்தி தான் கவலை இல்லை. நீங்க இறக்கும் போது இம்பாக்ட் பிளேயரா வெளில வச்சுக்கோங்க. விக்கெட் வந்துட்டு போற மாதிரி இருக்கு, பேட்டிங் ரொம்ப மோசமா இருக்குன்னா இம்பாக்ட் பிளேயரா இறக்குங்க. இல்லைன்னா நீங்க பவுலரா 7 பவுலரா கூட போட்டுக்கலாம். அதனால டாஸ் வின் பண்ணி பெட்டர் வந்துட்டு யூ ஜஸ்ட் பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்கோர் ரன்ஸ்ன்றதான் நம்ம பேஸ்ட் ஆன் தி லாஸ்ட் 10 மேட்சஸ் நம்ம இதை சொல்ல வருது. நவ் வில் கோ ஆன் டு see how much score they have been கம்பீட் பண்ணணும்னா, அதாவது எப்படி சொல்றது, மேட்ச் வந்து ரொம்ப கம்படிட்டிவா போனோம்னா ஒரு 178 to 175 இருந்தாதான் நீங்க வந்துட்டு மேட்சை கம்பீட் பண்ண முடியும். இதுக்கு கீழே அடிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பட் இது வந்துட்டு ஒரு எப்படின்னா ஒரு 178ன்றது ஒரு ஸ்கோர், ஒரு ஓகேஷான ஸ்கோர். பட் வின் பண்றதுக்கான என்ன ஸ்கோர் அப்படின்றத நம்ம அடுத்து இதுல நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸாக்டா யூ ஹேவ் டு ஸ்கோர் 213. நவ் டெல் மீ, டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ணுமா பவுலிங் பண்ணுமான்னு? பெட்டர் பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்கோர் சம் ரன்ஸ். பேட்டிங் பண்ணிட்டு என்ன பண்ணனா, உங்கள்ட்ட நியூ பால் பவுலர்ஸ் இருக்காங்க, அண்டர் லைட்ஸ் நல்லா திரும்பும் ஸ்விங் ஆகும், பால் ஸ்விங் ஆயிரும். சோ அதுதான் வந்து பெட்டர் ஆப்ஷனா இருக்கும்னு நான் பாக்குறேன். இதே மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருந்தாலும் அதே தான், பெட்டர் யூட்டிலைஸ் த பெட்டர் கண்டிஷன்ஸ் வித் த பேட் இன் த ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து நீங்க பாலை வந்து ஸ்விங் பண்ணி ப்ரெஷர் போடலாம். சோ அதையுமே வந்து பண்ணலாம். பட் இப்போதைக்கு அது ஒரு ட்ரெண்டாவே மாறிட்டு இருக்கு. பட் நான் இது எடுத்தது எல்லாமே ரீசன்ட் டேட்டா. இது வந்து சும்மா பழைய காலத்துல உட்காந்து சொல்ற மாதிரி சீக்கா சொல்லிட்டே இருப்பாரு, என்ன ஆனாலும் வந்து நீங்க டாஸ் வின் பண்ணுங்க பேட் பண்ணுங்க அப்படின்னு கிடையாது. ஆக்சுவலா அவர் சொல்றது ஸ்டாட்லயுமே சில கிரவுண்ட்ஸ்ல வந்துட்டு பிளாட்டர் கிரவுண்ட்ஸ்ல ஆக்சுவலா அது ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. So now we'll move on to the next one where we'll try to understand pacers better, spinners better அப்படின்றது. ஸோ இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிரவுண்ட்லயுமே
ஸ்பின்னர்ஸோட ரன்ஸ் பெர் விக்கெட், அதாவது ரன் எவ்வளவு ரன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு விக்கெட் எடுப்பாங்கன்றது இருக்குல்ல, அது வந்துட்டு இந்த எந்த கிரௌண்டுமே கம்மியா இருந்தது. ஆனா வந்து இங்க இருந்திருக்கு. அதனாலதான் சாண்டனோட பிக் வந்து நான் ரொம்ப அழுத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நான் சொல்லிட்டு இருந்தேன். ஹரி ஏதோ சொல்ல வந்தோம் நினைக்கிறேன். இதை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, லைக் ஏன் வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருந்த பாயிண்ட்ல வந்து முஜீப் சாண்டர் 2 பேரும் ஆடினாங்க. அதே மாதிரி விக்னேஷ் புத்தூர்ங்கிற ஒரு ஃபேக்டரி ஆடினாங்கன்னா பயங்கரமா இருக்கும் போல. அதான் they have to somehow like pitch in them in like anywhere. ஆக்சுவலா ஆப்ஷன்ஸும் இருக்கு. வெளில அவே போகும்போது நீங்க விக்னேஷ் புத்தூரை கொண்டு வரதுன்றதே ஒரு திங்கிங். பட் இங்க நான் வான்கடே ஸ்பெசிஃபிக்கா போனா கொஞ்சம் ஸ்லோவரா அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப்ல போட்டா, நான் ஆக்சுவலா வந்து மேட்ச் டே லைவ்ல எல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்க வந்து வில் கோ மேட்ச் டே லைவ் ஃபார் சிஎஸ்கே, ஆர்சிபி அண்ட் மும்பை. அது கூட ஷெட்யூலுமே வந்துட்டு இந்நேரம் வந்திருக்கும் நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல. சோ அது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். நீங்க அதை வந்து பார்த்துட்டு அந்த டைம்க்கு டான்னு வந்துருங்க. நம்மளுமே அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். நான் அதுல லென்த் லைன் அதுக்கான டேட்டாவெல்லாம் ஐ ஜஸ்ட் பிரிங் யூ தேர். ஸோ தட் நம்ம வந்து இன் டீட்டெயிலா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது நிறைய இருக்கு. ஸோ ஏன்னா நிறைய பேர் அதை வந்து நீங்க வந்து பார்த்து லைவ்ல எல்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி பேசுறது பிடிக்கும்ன்றதுனால we will go detail into it. ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி அவங்க ஏன் ஸ்பின்னர் எடுத்தாங்கன்றது இந்த டேட்டா பேக் பண்ணுது. now we'll move to the next one which has பேசிக்கலா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்பின்னர்ஸ் போடுறாங்க இதெல்லாம் பண்றதை தாண்டி எந்த ஃபேஸ்ல நம்ம வந்துட்டு கேமை வந்து எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரன் ரேட் வந்து ஒரு 9.5 இருக்கு. அதே மாதிரி அடுத்து வந்து ஒரு 9.4 இருக்கு. டிஸ்மிசல் ரேட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரன்ஸ் பெர் டிஸ்மிசல் மிடில் ஓவர்ஸ்ல வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்குன்ற பட்சத்துல நீங்க பவர் பிளேல வந்துட்டு எவ்வளவுக்குள்ள விக்கெட் கொடுக்காம இருக்கீங்களோ அவ்வளவுக்குள்ள நல்லது. அங்க நான் சொன்ன மாதிரி பால் அலையும் இல்ல, அப்போ வந்து விக்கெட்டை நீங்க வந்துட்டு உங்க கையில வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஸ்கோரா இருந்தா சேஸ் பண்ணிக்கலாம்ன்றதான் ஒரு சிம்பிளான இது ரன்ஸ் பெர் டிஸ்மிசல்ல நீங்க வந்து பாத்துக்கலாம். சோ அதனால தாராளமா அட்டாக் பண்ணலாம் ஆஃப்டர் பவர் பிளே அப்படின்றதான் இந்த ஃபேஸ். இங்க டெத் பவுலிங்ல வந்து நம்ம பார்த்திருக்கோம், லைக் ரன் ரேட் வந்து 12 ரன்ஸ் per over இருக்கு. இங்கதான் வந்து பும்ரான்ற ஒரு ஃபேக்டர் வந்து தனியா வருது. ஸோ மற்ற டீம்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரான டெத் பவுலர் எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா மர்கையா சாலா தான். ஆமா, பும்ராக்கே வந்துட்டு கஷ்டம் தான். அவரே வந்துட்டு பீக்ல இருக்கணும். அதான் வான்கடேவோட பியூட்டி. நெக்ஸ்ட் வீக் என்ன பிரச்சனைனா இப்ப பும்ரா இல்லன்னா வந்து ரொம்ப அடிபடுவாங்க. இந்த வந்து டெத்ல வந்து நிறைய ரன்ஸ் வந்திருக்கு. பும்ரா இல்லன்னா வந்து ரொம்ப கஷ்டம். they will face it. Okay, so the X factor data, balls per boundary, balls per six and dot ball percentage. சோ இது வந்து ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படின்னா, இப்போ கேமே வந்து நிறைய பேர் வந்து எப்படி தெரியுமா இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பூமர் கமெண்டேட்டர்ஸ் இன்க்ளூடட் அவங்க என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி யார் வந்து நிறைய சிக்ஸ் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின் பெர்சன்டேஜ். ஆக்சுவலா அதுக்குன்னா ஒரு டேட்டா இருக்கு. நான் இப்போதைக்கு நான் அதுல ஒர்க் பண்றேன். பட் பேசிக்கா நான் சொல்றேன், ஒரு 75+% வந்து அதிகமா 6-4 அடிக்கிறவங்க தான் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதனால நீங்க எவ்வளவு பாலுக்கு ஒரு 6 அடிக்கணும், எவ்வளவு பால்ஸுக்கு ஒரு 4 அடிக்கணும்ன்றதுக்கு தான் இது ஒரு டேட்டா, ஒரு அவேர்னஸா நீங்க இருந்துக்கலாம். இப்போ வந்து பேசிக்கா பார்த்தா ஒரு 4 பாலுக்கு ஒரு அட்டாக்கிங் ஷாட் அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. 4 அடிக்கணும்னு என்ன இவன் 4 அடிக்கணும்னு சொன்னா பவுண்டரி அடிக்கலையே இவனுங்க அப்படின்னு சொல்லி அவனுங்க வந்து கணக்கு போட்டு வர மாட்டாங்க. அங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 4th பால் நின்றுட்டு இருந்தாங்கன்னா அந்த 4th பால் பவுண்டரி அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அது சக்சஸ் ஆகுதா ஆகலையான்றது எப்படி ஒரு பவுலருக்கு யாக்கர் போடும் போது ஒரு ஃபுல் டாஸ் விழுகுதோ அதே மாதிரி ஷார்ட் அடிக்க போகும்போது அவுட்டும் ஆகலாம், ஃபால் ஷாட் ஆடி வந்துட்டு டாப் ஏஜ் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி அந்த 4th பால்லேயாச்சும் உங்க டீம் வந்து அட்டாக் பண்றாங்களா இந்த கிரவுண்ட்லன்றதை நோட் பண்ணீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்க கேம் பார்க்கும்போது. ஸோ எவ்ரி 4 balls let them try to attackன்றதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. 6 அடிக்கவும் ட்ரை பண்றாங்களா, ஒரு 12 balls ஒரு வாட்டி லாஃப் பண்றாங்களான்றதை நீங்க பாத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் we can move to the win. ஏன்னா இவ்வளவு நம்ம பேசிட்டோம். இப்ப எவ்வளவுதான் நம்ம என்னதான் நம்ம வந்து பால்ஸ் பெர் பவுண்டரிஸ் இதெல்லாம் சொன்னாலும் ஒரு டீம் வந்துட்டு எப்படி பண்றாங்கன்னா, ரன் ரேட் எவ்வளவு ரன் ரேட் மெயின்டைன் பண்ணா அவங்க வின் பண்ணணும், எவ்வளவு ரன் ரேட் கீழே அடிச்சா தோத்துருவாங்க அப்படின்ற ஒரு இதுதான் நம்ம இதுல வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ 10.7 is a optimum run rate for any team to win in Wankhede and anything less than 9, I mean 9.1 is a danger zone மாதிரி உங்களுக்கு. ஸோ அந்த இதுல நீங்க வந்து உங்க டீம் வந்து ஆடுறாங்களான்னு பாத்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா they are going into லூஸ் பண்ணிடுவாங்கன்ற ஒரு பாசிபிலிட்டி தான் அதிகம். ஸோ இந்த ரன் ரேட்ல ஆடி இருக்காங்க இவங்க எல்லாம் ஒரு 80% மேல கேம்ஸை தோத்துருக்காங்க வான்கடேல. அதுதான் நான் இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். பவுண்டரி பெர் சிக்ஸஸ் எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு அகைன் கோ இன்டு இட். ஸோ அதுதான் ஒரு பேசிக்கான ஐடியாவை நீங்க வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல இதை தாண்டி எனக்கு என்ன இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியலன்னா நீங்க வீட்டா கிரிக்கெட் இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரோ நீங்க அங்க வாங்க, இல்ல கமெண்ட்ல கூட கேளுங்க பப்ளிக்கா. we can say because this all data have been எடுத்து கலெக்ட் பண்ணி டேட்டா விசுவலைசேஷனை கொண்டு வந்து நாங்க தான் யாருக்கு வந்து எடுத்துட்டும் வரல. யூ கேன் see this is from our side. ஸோ இதுதான் எங்களுக்குமே பிடிக்கும். ஸோ அதனால do come and talk more on data அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். now we'll move on to the next இது லாஸ்ட் 3 years பெர்ஃபார்மன்ஸ். ஐபிஎல்லோட மிகப்பெரிய பிரான்சைஸியான மும்பை இந்தியன்ஸ் வந்து 5 டைட்டில்ஸ் அடிச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல வந்து ஒரு பெரிய செட்பேக் இருந்துச்சு.
அதே மாதிரி லாஸ்ட் சைக்கிள்ல ஒரு செட்பேக் இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு செட்பேக்னு பாத்தீங்கன்னா 2 டைம் வந்து தே ஃபினிஷ்ட் வுடன் ஸ்பூன் வாங்கிட்டாங்க. லாஸ்ட் பொசிஷன் 10th பொசிஷன்ல முடிச்சிருக்காங்க. நடுவுல ஒரே ஒரு வருஷம் மட்டும் தான் செமிஃபைனல்ஸ்குள்ள வந்தாங்க. சோ பாருங்க, அதாவது இந்தியன் ஸ்டார்ஸ் வச்சிருக்க மும்பை இந்தியன்ஸ் டீம் இப்படி பண்ணிருக்காங்கன்னா சம்திங் ஹஸ் வென்ட் ராங். அண்ட் இன்னொன்னு, மேனேஜ்மெண்ட் குள்ளயுமே நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியா அவர் திரும்பி வந்தோடனே ஸ்கிப்பர், ரோஹித் சர்மாவோட அந்த டிஸ்பியூட்ஸ், அந்த மாதிரி டீமுக்குள்ள வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. பட் அது எல்லாமே வந்து சால்வ் பண்ணி இந்த வருஷம் ஒரு நல்ல டீமா வந்திருக்காங்கன்னு தோணுது. ரைட். ஸோ ஏன்னா பேசிக்கா எனக்கு வந்து ஹோம் கண்டிஷன்ஸ்ல அவங்களோட டாமினேஷன் வந்து குறைஞ்சது ன்றதை தாண்டி அவங்க அதுல வந்து நல்லா தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. பட் அவே கண்டிஷன்ஸ்ல தே வேர் நாட் அப் டு த மார்க்ன்றதான் பாயிண்டிங்க. பட் ஆனா தே ஹேவ் டு இம்ப்ரூவ் தட் அஸ் வெல். பட் பேசிக்கலா லாஸ்ட் 3 years தே வேர் ஏபிள் டு வின். பட் அது எல்லாமே முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அதே மாதிரி எப்படின்னா வெளில போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் தே வேர் வின்னிங் பிளேயிங் ஃபார் த பிரைட்ல வின் பண்ணதான் இந்த ரெக்கார்டுமே நான் சொல்ல வரேன் நானு. அதை தாண்டி தே வேர் ஆக்சுவலி வேர் டிபெண்டன்ட் மோஸ்ட்லி ஆன் திலக் வர்மா, பும்ரான், இஷான் கிஷானோட கொஞ்சம் வந்துட்டு டிப்ல போச்சு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓவரால் டீமாவே நல்ல ஒன் ஃபேமிலின்றது வெளில இருக்கு. ஆனா ஒரு ஃபேமிலியில எப்படி நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா அதுல வந்து சித்தப்பா அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க, இவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரிஜினல் ஃபேமிலிக்கு ஏத்த பேர் வச்சு ஒரிஜினலாவே ஒரு ஃபேமிலியாவே அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்கன்றது இதுலதான் நான் காட்டுறாங்க அவங்க. ஸோ அதனால இட்ஸ் ஜஸ்ட் ஆன் லைட்டர் நோட். ஸோ லெட்ஸ் ஹோப் தட் இந்த மாதிரி ஒரு பிரான்சைஸ் வந்து திருப்பி வந்துட்டு கொடுத்த அந்த கடப்பாறை லைனப்பா தெரியல இது வந்துட்டு திருப்பி அவங்க வந்துட்டு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இந்த சைக்கிள்ல. லெட்ஸ் ஹோப் ஹர்திக் பாண்டியா ஹேஸ் பியூட்டிஃபுல் சைக்கிள். பிகாஸ் இந்தியன் டீமுக்குமே ஒரு நெக்ஸ்ட் லெவல் கேப்டன்ஸும் தேவைப்படுது. ஸோ அந்த ஒரு ஆங்கிள்லயுமே நான் அதை ஒரு விஷ் பண்றேன் ஒரு இந்தியன் ஃபேனா. வில் மூவ் டு த டீம் நியூஸ். இந்த டீமுக்கு சர்ப்ரைசிங்கா நிறைய இன்ஜுரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பும்ராவோட ஃபிட்னஸ் வந்து இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல. ஃபர்ஸ்ட் 2-3 வாரம் விளையாடுவாரான்னு தெரியாது. சோ அங்க ஒரு நெக்ஸ்ட் வந்து ரிசார்ட் வில்லியம்ஸ் சவுத் ஆப்பிரிக்கன் பேசருக்கு பதிலா ஒரு எக்ஸைட்டிங்கான, அதாவது 140 போடக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கன் ஆல்ரவுண்டர் கார்பின் பாஷ் எடுத்து வந்திருக்காங்க. ஆக்சுவலி தட்ஸ் வெரி குட் அடிஷன். இன்னொன்று வந்து ரீஸ்டாப்லி வந்து இங்கிலாந்தோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். அவரை வந்து விளையாட வைக்க முடியல. அண்ட் அவர் வந்து ஹீஸ் நாட் ஃபிட். ரீஸ்டாப்லயுமே வந்து உள்ள வரது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஐபிஎல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியோ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ 3-4 இருந்துதான் கமெண்ட்ல வந்து நாங்க வந்து பின் பண்ணி வைக்கிறோம். பேசிக்கா பார்த்தா எனக்கு பவுல்ட் இல்லைன்னா டாப்லி தான் ரைட்டான பேக்கப் ஆப்ஷன் இருந்தது. இப்போ அதுவும் போனதுனால பேக்கப் ஒரு பெரிய அடிதான். ஃபாஸ்ட் பவுலர்ல ஒரு பேக்கப் நம்ம கண்டிப்பா பார்த்து அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பேக்கப்ஸ்ல ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. நவ் வில் கோ டு த லாஸ்ட் திங். ஏன்னா இவ்வளவு அனாலிசிஸ் பண்ணியாச்சு, எங்கு தொடங்கும் எங்கு முடியும். நாங்க ஆரம்பிச்ச வீடியோல நாங்க பேச ஆரம்பிச்சது வந்து இங்கே உங்களுக்கு ஏதாவது மைண்ட் செட்ல மாறி நீங்க டாப் 4ல இவங்களை வச்சிருக்கீங்களா, இல்ல உங்களோட திங்கிங் என்ன மும்பையை பத்தி, அதை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நாங்க இப்போ வந்து சொல்றோம். ஹரி, யூ கேன் ஸ்டார்ட் அப். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா ஆல்ரெடி வந்து அவரோட டெபுட் கேப்டன்சில கப் அடிச்சிட்டாரு. 2வது வாட்டி ஒரு ரன்னர்ஸ் அப், 3வது வாட்டி அவருக்கு சரியா போல, நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி ஹர்திக் பாண்டியா மும்பையை ஒரு டிராஃபி கண்டென்டரா கூட்டிட்டு போவார்னு நினைக்கிறேன். they will qualify for the playoffs and they'll be the trophy contenders. எனக்கா அதேதான். 3வது டீமா நான் வந்து மும்பை கண்டிப்பா குவாலிஃபை பண்றேன். அவங்களோட எல்லா டிஸ்பியூட்ஸும் இது வந்து ஒரு ஒன் ஃபேமிலியா விளையாண்டு போன சைக்கிள்ல பண்ண மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணி கண்டிப்பா இந்த வருஷம் வந்து 6வது டைட்டில் அடிப்பாங்கன்னு கண்டிப்பா நினைக்கிறேன். ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ வெதர் ஆக்சுவலா அனாலிசிஸ் நம்ம இவ்வளவு டீம் பண்ணா எனக்கு எந்த டீம் மேலேயுமே கான்ஃபிடென்ட்டா கப் அடிப்பாங்கன்னு எனக்கு சொல்லணும்னு தோண மாதிரி எந்த டீமே வரல. ஸோ அதனால ஐ வில் சே தேர் டாப் 4ல முடிப்பாங்க. பட் கண்டென்டர்ஸ் இருக்கும்போது கண்டென்ட் பண்ணி தான் அவன் டாப் 4 போயிட்டீங்கன்னா நான் வரல அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ தே சீம்ஸ் லைக் மை டாப் 4. ஸோ தட் இஸ் ஆர் திங். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் அதர் டீம்ஸ் ரிவ்யூ. அதெல்லாம் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. நிறைய எக்ஸைட்டிங்கான இது இருக்கு இந்த ஐபிஎல் சேட்டர் அராஜகம்ல. ஸோ த்ரூ அவுட்டா மேட்ச் டே லைவ் மட்டும் இல்லாம நிறைய விஷயம் நாங்கள் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் தாண்டி யூடியூப்லயுமே வில் ஜஸ்ட் ட்ரை டு கிவ் அவர் பெஸ்ட். ஸோ தயவு செஞ்சு இந்த ஐபிஎல் சீசனை வந்து கோலாகலமா கொண்டாடுறதுக்கு எங்களோட நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ அன்டில் தென் வில் see you. Signing off, ஹரி, அக்ஷய் and நாடி. பை பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.